வணக்கம். மூன் செய்திகளுக்காக சுதா. இன்றைய முதன்மை செய்திகள். முன்னாள் முதல்வர் ரங்கசாமியுடன் அதிமுக நிர்வாகிகள் தம்பிதுரை செம்மலை சந்திப்பு. அதிமுக கூட்டணிக்கு வருமாறு அழைப்பு. தொகுதி பங்கீடு குறித்து புதுவை கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் இன்று முதல் கட்ட பேச்சுவார்த்தை. அதிமுக தலைமையில் கூட்டணி அமையும் என பேட்டி. தேசப்பிதா மகாத்மா காந்தி நினைவு தினம். மத்திய இணையமைச்சர், முதல்வர், பல்வேறு தரப்பினர் மாலை அணிவித்து மரியாதை. இனி விரிவான செய்திகள். புதுவையில் தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் முன்னாள் முதல்வர் ரங்கசாமியுடன் தமிழக அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தியிருப்பது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் கட்சி மீதான வெறுப்பு காரணமாக எம்எல்ஏ பதவியை கடந்த சில தினங்களுக்கு முன்பாக முன்னாள் முதல்வர் ரங்கசாமி ராஜினாமா செய்துள்ள நிலையில் தனி கட்சி துவங்குவதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுபோன்ற சூழலில் புதுவை அதிமுக பொறுப்பாளர்களாக உள்ள கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை, அமைப்பு செயலாளர் செம்மலை ஆகியோர் இன்று காலை முன்னாள் முதல்வர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். அப்போது புதுவை மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன், ஜே பேரவை செயலாளர் ஓம்சக்தி சேகர், காரைக்கால் அதிமுக செயலாளர் ஓமலிங்கம் ஆகியோர் உடனிருந்தனர். ரங்கசாமியுடன் சுமார் 15 நிமிடங்கள் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தம்பிதுரை, அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் விருப்பப்படி மாற்று ஆட்சியை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு உள்ளோம் என்றும், தேர்தல் காலம் என்பதால் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினோம் என்றார். முன்னாள் முதலமைச்சர் என்ற முறையில் மரியாதை நிமித்தமாக நாங்களும் சந்தித்தோம். உங்களால் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதில் தேர்தல் அனைத்து கட்சிகளும் எந்தெந்த முடிவில் இருப்பார்கள் உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த ஒரு மரியாதை சந்திப்பு தான் இப்போ ஏற்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அம்மாவுடைய நல்லாசியுடன் நல்ல ஒரு அரசு அனைத்து இந்திய அண்ணா திமுக சார்பாக புதுச்சேரியில் அமைய வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. ஆகவே இப்போ இருக்கின்ற மாற்று அரசு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் தர முடியும் என்று எங்கள் நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே நாங்கள் கூட்டணி அமைத்து கொண்டிருக்கின்றோம். அது குறித்து பேசுவதற்காக அனைத்து தலைவர்களையும் மற்ற கட்சிகளையும் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இனி போக போகத்தான் இதை பற்றி உங்களுக்கு விளக்கமாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒப்புதலுடன் என்ன மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுப்போம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். புதுவையில் அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினருடன் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர். உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் நாரா கலைநாதன், தேசிய குழு உறுப்பினர் விஸ்வநாதன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் பெருமாள் உள்ளிட்ட நிர்வாகிகளை சந்தித்து அதிமுக நிர்வாகிகள் தம்பிதுரை, செம்மலை ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக நிர்வாகிகள், புதுவை மாநிலத்தில் விரைவில் தேர்தல் நடைபெற இருப்பதால் ஜெயலலிதா ஆணைப்படி காங்கிரஸ் ஆட்சியை அகற்றும் முயற்சியை மேற்கொண்டு வருகிறோம் என்றும், இதன் முதல் கட்டமாக கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து பேசியதாக குறிப்பிட்டார். புதுவை மாநிலத்தில் மக்கள் நலத்திட்டங்கள் சிறப்பாக செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டிய அதிமுக நிர்வாகிகள் தம்பிதுரை, செம்மலை ஆகியோர் 30 தொகுதிகளிலும் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்று நல்லாட்சியை அமைப்போம் என்றும், முன்னாள் முதல்வர் ரங்கசாமியை இன்று காலை சந்தித்த போது ஆரம்ப கட்ட பேச்சு நடத்தியது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவிடம் தெரிவிப்போம் என்றனர். புதுவையில் தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் முன்னாள் முதல்வர் ரங்கசாமி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் தமிழக அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தியிருப்பது அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை மாநிலத்திற்கு விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. இன்றைய திமுக அங்கம் வகிக்கின்ற இங்கிருக்கின்ற அரசு மக்கள் விரோத அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. புதுவை மாநில வளர்ச்சிக்கு நலத்திட்டங்கள் எதுவும் செய்யவில்லை. மக்களுக்கும் எந்த பலனும் இருக்கிற ஆட்சியால் எதுவும் ஏற்படவில்லை. ஆகவே ஒரு புதிய மாற்று அரசு வர வேண்டும் என்று புதுவை மாநில மக்கள் விரும்புகின்றார்கள். அதை நிவர்த்தி செய்யும் வகையில் புரட்சி தலைவி அம்மா அவருடைய தலைமையில்
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை தங்களுடைய கூட்டணி கட்சிகளுடன் போட்டியிட தயாராக இருக்கிறது. இது வெற்றி கூட்டணியாகும். இந்த வெற்றி கூட்டணி எல்லா இடங்களையும் 30 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று ஒரு நல்ல நிலையான ஆட்சி அமைத்து நல்ல திட்டங்களை புதுவை மாநில வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த வழிகாட்டுதலின் பேரில் செயல்பட இருக்கிறது. மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இருக்கிற மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றும் அம்மாவினுடைய வழிகாட்டுதல் நல்ல ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்று புதுவை மாநில மக்கள் விரும்புகின்றார்கள். ஆகவே இது குறித்து இப்பொழுது கூட்டணி தோழமை கட்சிகளுடன் வெற்றி கூட்டணி தோழமை கட்சிகளுடன் நேற்றும் இன்றும் பேச்சுவார்த்தை நடத்தினோம். நேற்று தொலைத்தொடர்பு மூலமாக அவருடன் பேசினோம். இன்று நேரடியாக அவனுடன் உட்கார்ந்து அவங்களோட பிரதிநிதிகளுடன் பேசியிருக்கின்றோம். பிறகு உங்களுக்கு தெரியும், தமிழக அரசில் மாபெரும் மாற்றம் அம்மாவுடைய தமிழில் அங்கே நல்ல ஆட்சி அமைய இருக்கிறது. அதே போல் புதுவை மாநிலத்திலும் புதிய ஆட்சி இங்கு அமைய இருக்கிறது என்பது உண்மை. அதற்கேற்றாற்போல் இங்கு புதுவை மாநிலத்தில் பல்வேறு அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு வருகின்றன. முன்னாள் முதலமைச்சர் உயர் திரு ரங்கசாமி அவர்களையும் சந்தித்தோம், மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம். இதனுடைய முடிவுகள் காலப்போக்கில் உங்களுக்கு தெரிய வரும். இன்று காலை 10 மணிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் உயர் திரு கலையநாதன் எம்எல்ஏ மாநில தலைவரும் விஸ்வநாதன் எம்எல்ஏ அவர்கள் வந்தார்கள். அவர்களுடைய கருத்துக்களையும் சொல்லி சென்றிருக்கின்றார்கள். அதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் உயர் திரு பெருமாள் அவர்களும் உயர் திரு ராஜாங்கம் திரு நிலவழகன் அவர்கள் பேசி சென்றிருக்கின்றார்கள். இது ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை தான். இன்னும் செல்ல செல்ல புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் அம்மா அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அவற்றை நாங்கள் செயல்படுத்துவோம். இறுதி முடிவை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எடுப்பார்கள். அம்மா தான் தலைமை தாங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை. இப்போ அதான் சொன்ன ஆரம்ப கட்டம் தான் சொல்கிறேன். இப்போ பேசியிருக்கிறப்ப அம்மா தலைமையில் தான் இப்போ கூட்டணி இருக்குதுங்க. இப்போது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒன்றும்போது இப்போ இருக்கிற இதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி தான் அந்த தலைமை தாங்கும். அதுதானே ஆல்டர்னேட்டிவ் இருக்குது இன்னைக்கு. இல்லை கூட்டணி நிர்பந்தம் இல்லை, கூட்டணி நிர்பந்தம் இருக்கிறது உங்களுக்கு எந்தெந்த கூட்டணி தெரியும். உங்களுக்கு எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து அம்மாவுடைய தலைமையில் கூட்டணி உங்களுக்கு யாரும் தெரியும். இப்போ அந்த கூட்டணிக்கு நாங்கள் பேசிட்டு இருக்கிறோங்க. அதனால் இப்போ அந்த கூட்டணின்னும் போது இப்போ அதுதான் தலைமை தாங்கி நடத்திட்டு இருக்கு. அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இல்லை அவரு நாங்கள் சும்மா மரியாதை நிமித்தம் பார்த்துருக்குறோங்க. ஒன்றும் நாங்கள் அவர்கிட்ட அதை பற்றி பேசலை. முதலமைச்சர் அரசியல் மாற்றம் சொல்லியிருக்கீங்களே, இங்கே அரசியல் ஒரு நாள் மாற்றத்துக்கு என்ன அவருடைய நிலைப்பாடு என்ன தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் விரும்புறதுக்கு பார்த்தோங்க. இல்லை அது எங்களுக்கு தெரியாது. இப்போ எங்களுக்கு அது தெரியாது. நாங்கள் அவர் ராஜினாமா செய்திருக்கிறாரு, ஒரு முதலமைச்சர் வந்தவர் என்னன்றதுக்கு ஒரு மரியாதை அவ்வளோதான் பார்த்தோங்க. வேற ஒன்றும் அவர்கிட்ட நாங்கள் பேசலை. அது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு அவர் தான் மறுப்பார். இல்லை அதை பற்றி நமக்கு என்ன, நம்ம பார்த்தோம்ப அவர் விலகி இருக்கிறதுனால ஒரு இந்த அரசியல் பிடிக்காதனால விலகி இருக்கிறாரு. இந்த அரசு கூட தான் நாங்களும் போராடுறோங்க. இருக்கிற அரசு வேண்டாம், மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறோம். அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்திருக்கிறார். சரி என்ன அது நேரடியாக கேட்கறதுக்கு நாங்கள் அதை ஒரு மரியாதை நிமித்தம் போது பார்த்தோங்க. அதனால தான். இல்லை கூட்டணியை பற்றி இன்னும் அவர் நிலைமை எங்களுக்கு தெரியாதில்லை. இது நாங்கள் தலைமை தான் அதில் முடிவு எடுப்பாங்க. நாங்கள் தலைமை தான் நீங்கள் கேட்கணும், எடுப்பாங்க முடிவு. அம்மாவே சொல்லியிருக்கிறாங்க பல கட்டத்தில் மக்கள் விரும்புகின்ற நல்ல கூட்டணி அமைப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அம்மா அவர்கள் நல்ல கூட்டணி அமைத்து நல்ல ஒரு அரசை அமைப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் வெற்றியும் காணுவார்கள். மக்கள் அம்மா பக்கம் இருக்கின்றார்கள். அதுதான் இன்றைய நிலைமை. தமிழ்நாட்டாக இருக்கட்டும், புதுவை மாநிலமாக இருக்கட்டும், இன்றைய நிலைமை ஒரு நல்ல அரசு புரட்சி தலைவி அம்மாவுடைய வழிகாட்டுதல் நடைபெறும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கை வீண் போகாது. அதற்கேற்றாற்போல் அம்மா அவர்கள் நல்ல கூட்டணி அமைத்து நல்ல ஆட்சி அமைப்பார்கள். அவர் தான் நாங்கள் மரியாதை தான் பார்த்து சொல்லிட்டோம். அதுக்கு மேலே அவர்கிட்ட நாங்கள் பேசலை.
என்னது அப்படி கட்டசிக்கு பார்த்துட்டு வந்தீங்க அவ்வளோ, வேற ஒன்று நாங்கள் ஒன்றும் சொல்லியிருக்காங்க. முதல்ல ஆரம்ப கட்டது அவங்க சில வெட்டி என்ன இனிமேல் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கமிட்டியில் பேசணும்ல, அதுக்கு பிறகு நாங்கள் அது என்னது அம்மா கிட்ட சொல்லுவோங்க, அம்மா அதில் பரிசீலனை செய்வார்கள். இல்லை, புதுவை மாநிலத்தை பொறுத்தவரையில் இந்த மாநிலம் நல்லா முன்னேற வேண்டும், அதற்கான வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வர வேண்டும், ஊழலற்ற நல்லாட்சி நடைபெற வேண்டும். அதுதான் புரட்சி தலைவி அம்மாவின் கொள்கை. அதை செயல்படுத்துவதுதான் எங்களுடைய கடமை. இந்த பகுதி கடமை மக்களும் அதற்காக கழகமும் பாடுபடும். மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தை ஒட்டி அவரது உருவ சிலைக்கு மத்திய இணையமைச்சர் மற்றும் முதல்வர் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மகாத்மா காந்தியின் 64வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி உருவ சிலைக்கு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முதல்வர் வைத்திலிங்கம், அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் SP சிவகுமார், தியாகராஜன், நகரமன்ற தலைவி ஸ்ரீதேவி, தலைமை செயலர் சந்திரமோகன், காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் சபாநாயகர் ராமச்சந்திரன் மற்றும் அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இசை அஞ்சலி நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டனர். இதேபோல் புதுவை காங்கிரஸ் அலுவலகத்தில் காந்தி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனை ஒட்டி அங்கு காந்தியின் படம் அலங்கரிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் முதல்வர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுவை தட்டாஞ்சாவடியில் இன்று நடைபெற்ற இலவச தைராய்டு பரிசோதனை முகாமில் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். பாண்டிச்சேரி மெட்ரோ ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் மற்றும் தைராய்டு விழிப்புணர்வு சங்கம் ஆகியவை இணைந்து நடத்திய பரிசோதனை மற்றும் ஆலோசனை முகாம் சுஜானா கிளினிக்கில் இன்று நடைபெற்றது. முகாமினை JC தலைவர் நரேன் பாபு துவக்கி வைக்க புதுவை தைராய்டு விழிப்புணர்வு சங்க நிறுவனர் தலைவர் ஐயனார் முன்னிலை வகித்தார். முகாமில் டாக்டர் வெங்கடேசவரலு தலைமையிலான மருத்துவ குழுவினர் முகாமில் பங்கேற்றவர்களுக்கு பரிசோதனை நடத்தி மருந்துகள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் JC நிர்வாகிகள் மற்றும் சமுதாய கல்லூரி பல்நோக்கு சுகாதார மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் எண்ணெய் நிறுவனங்கள் சார்பில் நடைபெற்ற எரிபொருள் சேமிப்பு தொடர்பான ஓவிய போட்டியில் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்திய அரசின் பெட்ரோலியம் கன்வர்சேஷன் ரிசர்ச் அசோசியேஷன் பரிந்துரைப்படி அனைத்து எண்ணெய் நிறுவனங்களும் ஜனவரி 15ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை எரிபொருள் சிக்கன இருவார விழாவினை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. இதனையொட்டி பொதுமக்களிடையே எரிபொருள் சிக்கனம் பற்றிய விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் வகையில் ஓவியம் மற்றும் கட்டுரை போட்டியை விவேகானந்தா பள்ளியில் இன்று நடத்தியது. இதில் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு வருகிற 2ஆம் தேதி நடைபெற உள்ள விழாவில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. இதேபோன்று புதுவை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் சார்பில் தைப்பூச பெருவிழாவினை முன்னிட்டு திருவருட்பா பாட்டு போட்டிகள் இன்று காலை நடைபெற்றது. இதில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கலந்து கொண்ட பள்ளி மாணவ மாணவிகள் திருவருட்பாவை ஒப்பித்து பரிசுகள் பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தினர் செய்திருந்தனர். தமிழ் மொழியில் கிரந்தத்தை கலந்தால் பல்வேறு விளைவுகள் ஏற்படும். புதுவை மாநாட்டில் தமிழறிஞர்கள் எச்சரிக்கை. சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் நல்லாட்சி அமையும். தனது ஆட்சி காலத்தில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேறியதை சுட்டிக்காட்டி ரங்கசாமி பேச்சு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம்,
சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry. Nauka Security Solutions. A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates. உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884450838 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். ஃபெஸ்டிவல்னாலே சந்தோஷம் தானே. இப்ப நம்ம பாண்டி ராம் சில்க்ஸ்ல ஷாப்பிங் செஞ்சா டபுள் சந்தோஷம். முதல் சந்தோஷம், புதுவை அரசு நடத்துற ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் கூப்பன்ல கோடி கணக்குல பரிசுகள் கிடைக்க வாய்ப்பு. இன்னொரு பெரிய சந்தோஷம், நீங்க பர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 1 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம். பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸின் டபுள் ஃபெஸ்டிவல். டபுள் ஃபெஸ்டிவல், டபுள் சந்தோஷம். ஃபெஸ்டிவல்னாலே சந்தோஷம் தானே. இப்ப நம்ம பாண்டி ராம் சில்க்ஸ்ல ஷாப்பிங் செஞ்சா டபுள் சந்தோஷம். முதல் சந்தோஷம், புதுவை அரசு நடத்துற ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் கூப்பன்ல கோடி கணக்குல பரிசுகள் கிடைக்க வாய்ப்பு. இன்னொரு பெரிய சந்தோஷம், நீங்க பர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 1 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம். பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸின் டபுள் ஃபெஸ்டிவல். டபுள் ஃபெஸ்டிவல், டபுள் சந்தோஷம். Billion diamonds. The Joy Alucas Diamond Collection. Come, fall in love. Joy Alucas, world's favorite jeweler. உங்கள் தங்க மாளிகையில் புதுச்சேரி வணிக திருவிழா பரிசு மழை. நீங்கள் எங்களிடம் வாங்கும் பரிசு கூப்பன்களுக்கு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் பரிசாக 1 நானோ கார், 5 LCD டிவி, 5 கேஸ் ஸ்டவ், 100 இட்லி குக்கர், 100 எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், 100 பிளாஸ்க் மற்றும் 1000 ஹாட் பாக்ஸுகள் கிடைக்கும். இந்த பரிசுகளை வெல்ல போகும் அதிர்ஷ்டசாலி நீங்களாகவும் இருக்கலாம். 2 கோடி மதிப்புள்ள வணிக திருவிழா பரிசுகளை வென்றிடுங்கள். கைராசியான தங்க மாளிகையில் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் கூப்பன்களை பெற்று அதிர்ஷ்ட பரிசுகளை வெல்லுங்கள். வாரி தூய தங்கத்தை வாங்கி மகிழ்வே. 2 கோடி பரிசுகளை அள்ளிச் செல்லுங்கள். நகை வாங்கும் முன் ஒரு முறை தங்க மாளிகையின் விலையோடு ஒப்பிட்டு பார்த்து வாங்கி பயனடையுங்கள். இங்குதான் மிக மிக குறைந்த சேதாரம் என்பதை நீங்களே உணர்வீர்கள். செய்கூலி இல்லாத பொன்னுலகம் தங்க மாளிகை. வைரம் மற்றும் வெள்ளி பொருட்களுக்கு தனிப்பிரிவு, லிப்ட் வசதி மற்றும் பார்க்கிங் வசதியும் உண்டு. மாசற்ற பொன் நகையில் மலர்ந்திடும் புன்னகை தங்க மாளிகை, கொசக்கடை வீதி மற்றும் பாரதி வீதி, பாண்டிச்சேரி. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். புதுவை மாநில கராத்தே சங்கம் சார்பில் மாநில அளவிலான கராத்தே போட்டிகள் ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி பள்ளியில் இன்று நடைபெற்றது. பள்ளி தாளாளர் கிறிஸ்டிராஜ் வரவேற்புரையாற்ற
சப்தகிரி ரியல் எஸ்டேட் மேலாண் இயக்குனர் சிவக்கொழுந்து தலைமை தாங்கினார். தொழிலாளர் துறை சார்பு செயலர் கலியபெருமாள் முன்னிலை வகிக்க மரியதாஸ் வாழ்த்தி பேசினார். மாநில கராத்தே சங்க சேர்மன் மூத்த வழக்கறிஞர் முருகேசன் போட்டிகளை துவக்கி வைக்க இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் இருந்து 400 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சப் ஜூனியர், ஜூனியர் உட்பட 25 பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாலையில் நடைபெற்ற விழாவில் பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுவையில் 5 லட்சம் ரூபாய் கேட்டு கத்திமுனையில் மாணவனை கடத்தி சென்ற கும்பலை கைது செய்துள்ள போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். புதுவை கோரிமேட்டில் தமிழக பகுதியான ஸ்ரீராம் நகர் ஜீவானந்தபுரத்தை சேர்ந்த சுபத் என்பவரின் மகன் சாகுல் சுப்பையா நகரில் உள்ள ஒரு பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வருகிறான். நேற்று முன்தினம் காலை பள்ளிக்கு சென்ற சாகுல் மாலை வரை வீடு திரும்பாததால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் பல்வேறு இடங்களில் தேடி வந்தனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு 10 மணிக்கு ஜவஹர் அலி என்பவர் சாகுலின் மாமா நாகரிடம் போனில் பேசி மாணவனை யாரோ கடத்தி உள்ளதாகவும் அவனை விடுவிக்க 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சாகுலின் தாய் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த கோரிமேடு போலீசார் போனில் பேசிய ஜவஹர் அலியிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் திருச்சிற்றம்பலம் கூற்றோடு மணிகண்டன், சென்னை திருவொற்றியூர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் துணையுடன் கத்திமுனையில் மாணவர் சாகுலை கடத்தி சென்று ஒரு வீட்டில் அடைத்து வைத்திருப்பதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து மாணவன் சாகுலை மீட்ட போலீசார் மணிகண்டன், தமிழ்ச்செல்வன் ஆகியோரை கைது செய்ததுடன் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரினையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுவை வலைப்பதிவர் சிரகம் சார்பில் நடத்தப்பட்ட தமிழ் ஒருங்கு குறியில் கிரந்த கலப்பு எதிர்ப்பு மாநாட்டில் தமிழ் அறிஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை வலைப்பதிவர் சிரகம் சார்பில் தமிழ் ஒருங்கு குறியில் கிரந்த கலப்பு எதிர்ப்பு மாநாடு வணிக அவையில் இன்று காலை நடைபெற்றது. ஒருங்கிணைப்பாளர் சுகுமாரன் தலைமை தாங்க உள்ளாட்சி மன்றங்களின் கூட்டமைப்பு தலைவர் ஜெகநாதன், ஓவியர் ராஜராஜன், திரட்டி வெங்கடேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக மென்பொருள் வல்லுநர் அருணபாரதி வரவேற்புரையாற்ற கைபேசியில் மின் நூலினை சென்னை பல்கலைக்கழக தமிழ் துறையின் முன்னாள் தலைவர் தெய்வசுந்தரம் வெளியிட அதனை மக்கள் உரிமை கூட்டமைப்பின் செயலாளர் சுகுமாரன் பெற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து புதுவை இயற்கை கழக பேராசிரியர் தங்கப்பா, உத்தமம் பொதுக்குழு உறுப்பினர் ராமகி, காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மைய பேராசிரியர் இளங்கோ, தமிழ் தேசிய இயக்க தலைவர் அழகிரி, செந்தமிழ் இயக்க அமைப்பாளர் தமிழ்மணி, தாளாண்மை உழவர் இயக்க திருநாவுக்கரசு, விழுப்புரம் மாவட்ட வலைப்பதிவர் அமைப்பு தமிழ் நம்பி, நண்பர்கள் தோட்டம் தலைவர் திருநாவுக்கரசு உட்பட பலர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர். புதுவையில் மக்கள் நலத்திட்டங்கள் தொடர வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் நல்லாட்சி அமையும் என்று முன்னாள் முதல்வர் ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். குடியரசு தின விழாவினை முன்னிட்டு லாஸ்பேட்டை அசோக் நகர் பகுதியில் கமலா அறக்கட்டளை சார்பில் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. அறக்கட்டளை நிறுவனர் வைத்தியநாதன் தலைமை தாங்க உழவர்கரை நகரமன்ற முன்னாள் தலைவர் ஜெயபால் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் முதல்வர் ரங்கசாமி போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பேசுகையில், பிறருக்கு உதவிகள் செய்யவில்லை என்றாலும் கெடுதல் செய்யக்கூடாது என்றும், எதிர்பார்க்காமல் உதவினால் மறுபக்கம் அதன் பலன் தானாக கிடைக்கும் என்றார். தான் முதல்வராக இருந்தபோதுதான் கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன என்ற ரங்கசாமி, இதுபோன்ற நலத்திட்டங்கள் தொடரவும் மாநிலம் வளரவும் மக்களின் ஆதரவு கிடைக்கும் என்று நம்புகிறேன் என்றும், சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் நல்லாட்சி அமைய மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றார். ஏழை எளிய மக்களுக்கும் நான் ஆட்சி பொறுப்பு இருக்கும் பொழுது ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கும், ஏழை எளிய மக்கள் பசி இல்லாமல் வாழ்வதற்கும், நல்ல வீடுகளில் வசிப்பதற்கும் கொண்டு வந்த ஏராளமான திட்டங்கள் நன்றாக தெரியும். அதே போன்று நல்ல கல்வி, உயர்கல்வியை எல்லா குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் படிப்பதற்கும் கொண்டு வந்த திட்டங்களையும் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இது போன்ற திட்டங்கள் தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். புதுச்சேரியை ஒரு சிறந்த மாநிலமாக, வளர்ச்சி பெற்ற மாநிலமாக, தொழில் வளர்ச்சி பெற்ற மாநிலமாக, விவசாய உற்பத்தி பெருகி வருகின்ற ஒரு மாநிலமாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அதற்கு ஏற்றவாறு நான் பல திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். திட்டங்கள்
மீண்டும் புதுச்சேரியில் வர வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்த முடியாத நிலை எனக்கு ஏற்பட்டிருந்தாலும் உங்களுடைய ஒத்துழைப்போடு நீங்கள் திரும்பவும் ஏழை மக்களுடைய வாழ்க்கை வழங்கானவும் புதுச்சேரி மாநிலம் மீண்டும் வளர்ச்சி பெறவும் உயர்நிலை பெறவும் அந்த திட்டங்களை செயல்படுத்துகின்ற வாய்ப்பு உங்களால் எங்களுக்கு கிடைக்கின்ற நம்பிக்கை எனக்கு. மாணவர்கள் கல்வியில் அதிக நாட்டம் கொள்வதுடன் விளையாட்டிலும் ஆர்வம் காட்ட வேண்டும் என்ற அவர், நல்ல சிந்தனைகள் தான் வாழ்க்கையை உயர்த்தும் என்றும், சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள், தலைவர்கள் சொன்னபடி செயல்பட்டால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்றார். விழாவில் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் ஊர் மக்கள் கலந்து கொண்டனர். தமிழக அரசின் சார்பில் அண்ணா விருது பெற்ற எம்எல்ஏ ரவிக்குமாருக்கு புதுவையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் பலர் கலந்து கொண்டனர். தமிழக அரசின் அண்ணா விருது பெற்ற ரவிக்குமார் எம்எல்ஏவுக்கு பாராட்டு விழா புதுவையில் நேற்று மாலை நடைபெற்றது. வங்கி ஊழியர்கள் சங்க தலைவர் கருணாகரன் தலைமை தாங்க கிளாசிக் ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் ஏகநாதன் முன்னிலை வகித்தார். கவிஞர் சிற்பி, சபாநாயகர் ராதாகிருஷ்ணன், எம்எல்ஏ எஸ்பி சிவகுமார், சீனியர் எஸ்பி ஸ்ரீகாந்த், மொழியியல் பண்பாட்டுத்துறை முனைவர் பக்தவச்சல பாரதி, பேராசிரியர் பஞ்சாங்கம் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். இதில் பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு எம்எல்ஏ ரவிக்குமாரை பாராட்டினர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்ப வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர், கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் ஃபார் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி, நௌகா செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ், A4 Ram's Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates. உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884450838 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே மயங்கினேனே ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுச்சேரி. மணி எலக்ட்ரானிக்ஸ் போகலாமா, மனசுக்கு பிடிச்சது வாங்கலாமா, ஊரெல்லாம் உற்சாகம், உள்ளத்தில் சந்தோஷம், ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் ஆரம்பம். மொத்தம் 2 கோடி மதிப்பு
மதிப்புள்ள பிரமிக்க வைக்கும் பரிசுகள், 20 நானோ கார்கள், 100 LCD டிவிகள், 200 4 பர்னர் கேஸ் ஸ்டவ்கள் மற்றும் ஏராளமான பரிசுகள் உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸில், மறைமலையடிகள் சாலை, புதுச்சேரி. மணி எலக்ட்ரானிக்ஸ் போகலாமா, மனசுக்கு பிடிச்சது வாங்கலாமா, ஊரெல்லாம் உற்சாகம், உள்ளத்தில் சந்தோஷம், ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பம். LED, LCD டிவிகள், ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மெஷின், மைக்ரோவேவ் ஓவன், டேபிள் டாப் கிரைண்டர், மிக்ஸி, ஃபேன் மற்றும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கென்றே பிரத்யேகமாய் 7000 சதுரடியில் மேகா மேகா பிரம்மாண்டமாய் உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலையடிகள் சாலை, புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை கடற்கரை சாலையில் நடைபெற்ற ஃப்ரீடம் ஜாம் என்ற இசை நிகழ்ச்சியை உள்ளூர் மக்கள் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி வெளிநாட்டினரும் கேட்டு ரசித்தனர். புதுவை சுற்றுலாத்துறை சார்பில் ஃப்ரீடம் ஜாம் என்ற இசை நிகழ்ச்சி 8வது ஆண்டாக கடற்கரை சாலையில் கடந்த 26ஆம் தேதி துவங்கியது. இதனையொட்டி பாடகர் கோவை மைதிலியின் கர்நாடக இசை கச்சேரியும் பஜன் பாடல்களும் இடம்பெற்றன. இதேபோன்று நேற்று மாலை பெங்களூரை சேர்ந்த அகம் கர்நாடிக் ராக் இசை நிகழ்ச்சியும், மும்பையை சேர்ந்த சித்தார் சோனத்தின் இந்துஸ்தான் பாடல் கச்சேரியும், புதுவையை சேர்ந்த பஜாவின் வந்தே மாதரம், சுராங்கனி போன்ற நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதனை உள்ளூர் மக்கள் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி வெளிநாட்டினரும் கண்டு ரசித்தனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற தமிழர் திருவிழாவில் தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தின் தமிழர் திருநாள் விழா நேற்று மாலை நடைபெற்றது. தமிழ் சங்க செயலாளர் பாலசுப்ரமணியன் வரவேற்புரையாற்ற சங்க தலைவர் முத்து தலைமை தாங்கினார். பாட்டரங்கத்திற்கு அரங்க நடராசன் தலைமை வகிக்க வெளியனூர் பழனி, பாரதி வசந்தன், மணிமேகலை, குப்புசாமி, பூஞ்சோலை ஆகியோர் பொங்கு தமிழ் என்ற தலைப்பில் பாடல் பாடினர். இதனைத் தொடர்ந்து வீர தமிழர் வரலாறு என்ற தலைப்பில் சீனு வேணுகோபால் சிறப்புரையாற்ற வயலாரும் வள்ளுவரும் என்ற படம் திரையிடப்பட்டது. இதில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 84 டிகிரி பாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 84 டிகிரி பாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 5 அடியாகவே காணப்படும் என்றும்
வடகிழக்கு திசையிலிருந்து 29 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். முன்னாள் முதல்வர் ரங்கசாமியுடன் அதிமுக நிர்வாகிகள் தம்பிதுரை செம்மலை சந்திப்பு. அதிமுக கூட்டணிக்கு வருமாறு அழைப்பு. தொகுதி பங்கீடு குறித்து புதுவை கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் இன்று முதல் கட்ட பேச்சுவார்த்தை. அதிமுக தலைமையில் கூட்டணி அமையும் என பேட்டி. தேசப்பிதா மகாத்மா காந்தி நினைவு தினம். மத்திய இணையமைச்சர், முதல்வர், பல்வேறு தரப்பினர் மாலை அணிவித்து மரியாதை. தமிழ் மொழியில் கிரந்தத்தை கலந்தால் பல்வேறு விளைவுகள் ஏற்படும். புதுவை மாநாட்டில் தமிழறிஞர்கள் எச்சரிக்கை. சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் நல்லாட்சி அமையும். தனது ஆட்சி காலத்தில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேறியதை சுட்டிக்காட்டி ரங்கசாமி பேச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு. வணக்கம்.